ஹே கைஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா கோயம்புத்தூர் பாப்மட்டி பிரிவில் இருக்க தார்மிக் கார்டன் தான் வந்திருக்கேன். ஸோ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா அள்ளிச்செடி வாங்கலாம் தான் வந்திருந்தேன். ஸோ அள்ளிச்செடியில் நிறைய கலர் இருந்துச்சு. பிங்க்கு, ஒய்லட்டு, லேவண்டரு அந்த மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஃபேவரட் கலர் எடுத்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அது போக இது எதுக்காக நான் வாங்குறேன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்க்குக்கு ஒரு செட்டப் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ ஃப்ரிட்ஜ் டேங்க்குள்ளே வைக்கிறதுக்கு கல்லுக பார்த்தேன். கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா 1 kg 25 rupees 30 rupees அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கல் அப்புறமேல் வாங்கிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற கல்லை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்லுகள்லாம் வச்சிட்டேன். ஸோ கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் வச்சுருந்தாங்க. பிங்க்கு, ஒய்லட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் கல் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பெரிய பெரிய சைஸில் கூழாங்கல் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் சாண்ட் வச்சுருந்தாங்க. ஒயிட் சாண்டெல்லாம் எதுக்குன்னா இன்டோர் செட் பண்ணும்போது அந்த ஒயிட் சாண்ட் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் செஞ்ச யானை பொம்மை, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து இன்டோர் வீட்லலாம் அந்த செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டப் செட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேட்டெல்லாம் ஓவராலாக ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஒரு ஏவரேஜ் கண்டிஷனில் ரேட்டெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனால் கீச்சுன்னு நம்மளோட பறவைகளோட சத்தம் தான். உள்ளே போகும்போது லவ் பேர்ட்ஸ் கேஜு அதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேலுக்கு கிடையாது. ஸோ லவ் பேர்ட்ஸை பார்த்தோன்னே நம்ம பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவங்ககிட்ட வந்து எந்த பேர்ட்ஸுமே சேல் கிடையாது. ஸோ இதில் வந்து சும்மா நமக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நம்ம பார்த்து கொஞ்சம் எங்கேஜ் ஆகணும், அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்மல் லவ் பேர்ட்ஸு, ஸ்பேங்கிள்ஸ் இதெல்லாமே போட்டு ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸில் எல்லாமே நார்மல் தான் போட்டிருக்காங்க. காக்டெயில்ஸ்லேயும் நார்மல் தான் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஃபின்ச்சஸில் பார்த்திங்கன்னா பிளாக் சிக்ஸு, அதுக்கப்புறம் நார்மலு, அது போக மியூட்டேஷன் சிக்ஸையும் உள்ளே போட்டிருந்தாங்க. ஆரஞ்சு மியூட்டேஷன் ஒன்று ரெண்டு பார்த்தேன். ஸோ இங்கேருந்து நமக்கு சிக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வித்தியாசமான மியூட்டேஷனில் சிக்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சேல் பண்ண மாட்டாங்க. இது போக நிறைய கேஜ் எம்டியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு ஆஃப்ரிக்கனுக்கு ப்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக் வச்சுருக்கா வைக்கலையானாலும் நமக்கு தெரியல. எல்லாமே ஹை லெவல் மியூட்டேஷன் கிடையாது, எல்லாமே மீடியம் லெவல் மியூட்டேஷன் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது போக உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடி வச்சுருக்காங்க. கீழா நெல்லி, கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் முடக்கத்தாங்கீரை, சம்திங் நிறையா இது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பேரே தெரியாத அளவுக்கு மூலிகை செடி வச்சுருக்காங்க. எல்லாமே ரேட்டு பார்த்திங்கன்னா 25, 30, 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மண்பானை கடையிலலாம் வச்சுருப்பாங்கள்ல, உப்பு ஜாடி, மீன் சட்டி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 275, 300, 280 அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா மாடி தோட்டத்துக்கு செட் பண்ணுறதுக்கான எல்லா விதையும், அது போக உரம், அந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய சைஸ் இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு பார்த்திங்கன்னா 7,000, 4,000, 5,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸில் அரோனா ஃபிஷ் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அரோனான்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு ஃபிஷ் போட்டிருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே போனோம். நான் இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கலாம்னு நினச்சேன் கைஸ். உள்ள ரேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 4,000 rupeesன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க் வந்து சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் போடுங்கன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே டேங்க் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே ரேட் வைஸ் கொஞ்சம் ஹையாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ பீட்டா டேங்க் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா 380. பட் இது நம்மளோட டேங்க்கை காட்டிலும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் போட்டால் இதை விட நீங்கள் திட்டுவீங்க. அதனால் இதை நான் வாங்கலை, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இந்த டேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,500, 2,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மீடியம் லெவலில் இந்த டேங்க்கும் இல்லை கைஸ். நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன். எல்லாமே கிட்டத்தட்ட 500, 600, 700 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 200, 300க்கு இருக்கிற டேங்க்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்ன சைஸில் இருக்குது. நான் ரொம்ப நேரமாக தேடி எந்த டேங்க்கும் கிடைக்காதனால சரி நம்மளோட டேங்க்கே அந்த உப்பு கரையெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஆசிட் சொல்யூஷன் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது போக நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்க்குக்கு நம்ம ஒரு மீன் வாங்குவோம். ஸோ அதுக்கு மருந்து வாங்கணும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கு. ஸோ மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் எல்லோன்னு சொல்லி 2 மருந்து இருந்துச்சு. ஸோ எல்லோரும் மிஸ்டர் ப்ளூ தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி அதனால் மிஸ்டர் ப்ளூலேயே ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்காக டேங்க் பார்த்து இந்த டேங்க்கும். பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸும் ரொம்ப சின்ன சைஸும் தான் இருந்துச்சு. மீடியம் லெவல் சைஸில் எதுவுமே இல்லை. அப்படியே உள்ளே போய் பார்த்தா டாக்குக்கு, கேட்டுக்கு, அது போக பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேஜில் வைக்கிறதுக்கும், அப்புறம் பெல்ட்டு, அது போக செயின், அப்புறம் அவங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் ஒரே இடத்துல கிடைக்கிது. ஸோ பெட் ஷாப்பில் போய் தனித்தனியாக வாங்குறதுக்காட்டிலும் இங்கே உள்ளே போனீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வாங்கினாலும் சரி, டாகுக்கு வாங்கினாலும் சரி, கேட்டுக்கு, பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பீட்டா ஃபிஷ்ஷுக்கு பவுல் வாங்கலான்னு போய் பார்த்தேன். ஸோ பவுல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அதுவே 88
90 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஓகேவா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட்டு பவுல் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அந்த சொல்யூஷன் வாங்கினால போய் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பவுல் வாங்கலாமான்னு வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ சின்ன சைஸ்லேருந்து பவுல் இருக்குது. ரூ. 42 ரூ. 35 அந்த ரேஞ்சிலேருந்து பவுல் இருக்குது. பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா ரூ. 90 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் பையனும் ரொம்ப நேரமாக சுற்றி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப அவனும் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியே போனோம். ஸோ வெளியே போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் அங்கே நாங்கள் பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் ஆனோம். ஏன்னா அங்கே தான் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கான ஃபுல் செட்டப் போட்டிருந்தாங்க. நாமளும் ரொம்ப நேரமாக அனலைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை எடுத்துட்டோம். ஸோ அதோட வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு அது போக நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்குக்கு வந்து ஒரு கப்பீஸ் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். பட் கப்பீஸ் பார்த்தா ரொம்பவே மோசமான நிலமையில் இருந்துச்சு. சரி கோய் ஃபிஷ் எடுக்கலாம்னு பார்த்தேன், அதுவும் ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லி மோலி ஃபிஷ்ஷு ஒரு 6 பேர் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டாவோட ஃபீமேல் எடுக்கலான்னு போனேன். எல்லாமே எக் லோடராக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக தார்மிக் கார்டனுக்கு ஒரு விசிட் போட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அக்வேரியம் வீட்டுக்கு வெளியவோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ செட் பண்ணணுன்னா இங்கே போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ கைஸ்.